கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கொஞ்சம் கவனிங்க. அதாவது சங்கீதம் 136 சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, பகலில் ஆள சூரியனை படைத்தவர் துதியுங்க நல்ல கிருபை என்றும் உள்ளது. பகலில் நீங்கள் சூரியனை பார்த்துருப்பீங்க. சூரியனிலிருந்து கிடைக்கிற ஒளி தான் மின்சக்தி. வேறு எதுவும் சோலார், நீங்கள் சோலாரிலிருந்து பேசி கொண்டிருக்கு பாருங்கள். சோலார் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அதே போல் தான் நீங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சாலும் சரி, அதிகமாக வேலை செஞ்சாலும் உங்கள் பணத்தை நீங்கள் நல்லா சின்ன வயதிலிருந்து உங்கள் இளம் தலைமுறைக்கு நல்லா பணத்தை சேமித்து வைங்க. வேலை செய்யுங்க. நான் பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கணும். கவனிங்க, சங்கீதம் 104வது சங்கீதம் 23வது சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் இல்லைங்களா? அதே போல தான் பிரசங்கி 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆகுறதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி ஆகுறதில்லை. சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் உதிச்சு வருது, கிழக்கில் உதிச்சு மேற்கு போகிறது போல் நீங்கள் அதிகாலையில் எழும்பி என்ன பண்ணுங்க, நல்ல சுறுசுறுப்பாக வேலை பாருங்கள். கர்த்தாவே இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா நியாயாதிபதிகள் 5:31 சொன்னது போல் அன்பு குருள சூரியனை போல வல்லமை உதிக்க கடினென்று பார்த்த பிள்ளைகள் கையில் பிரயாசம் ஆசீர்வதிப்பிறாக. பணத்தை சேமிக்க வைக்கத்தக்க கர்த்தாவே, பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணத்தக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீங்கள் காத்துக்கொள்ளும் பார்க்குற கேட்குற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென்.